பார்த்து வருகிறோம். கோவை கொடிசியா திடலில் சற்று நேரத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்று அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். கோவை கொடிசியா திடலில் சற்று நேரத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி ஆகியோர் பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். கோவை கொடிசியா திடலில் இன்னும் சற்று நேரத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிக்கிறார். அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கோவை கொடிசியா திடலில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். களத்தில் என்ன மாதிரி நிலவரங்கள் நிலவி வருகிறது? முழுமையான விவரங்கள். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி தற்போது கோவை வந்தடைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரமானது நடைபெறும் நிலையில் தற்போது டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி இங்கு சென்னை வந்துள்ளார். குறிப்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி என 21 சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் மோடி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை வடக்கு தொகுதி அது பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்கிறார். அதே போன்று அவினாஷ் சட்டமன்ற தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் போட்டியிடுகிறார் என உள்ளிட்ட அதே போன்று அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து 21 வேட்பாளரை ஆதரித்து இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கூட்டணி கட்சி தலைவரான குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். அதே போன்று எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர். பிரதமர் மோடி தற்போது கோவை வருகையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதே போன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை அவினாசி சோலையில் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு சேலம், திருப்பூர், ஈரோடு பகுதியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூர் வழியாக செல்வதற்கான திருப்பியும் அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சியின் அந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது கோவை கொடிசியா வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய கொடிசியா வளாகத்திற்கு செல்ல உள்ள நிலையில் அங்கு கொடிசியா வளாகத்தில் அது கூட்டணி கட்சி தலைவர்கள், மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதியும், நீலகிரி மாவட்டத்தில் திருப்பூர் சட்டமன்ற விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.